மூலாதாரம் வாழ்க்கையின் அடித்தளம். அடித்தளம் உறுதியானால் வாழ்க்கை உயரமாகும். மூலாதாரம் நம் முதுகின் அடிப்பகுதியில் உள்ளது. இது பூமி தத்துவத்தை குறிக்கிறது. நிலைத்தன்மை இதன் முக்கிய குணம். பாதுகாப்பு உணர்வு இதிலிருந்து வருகிறது. பயம் இருந்தால் மூலாதாரம் பலவீனம். நம்பிக்கை இருந்தால் அது வலிமை. வாழ்க்கை குழப்பமாக இருந்தால் இதை கவனிக்க வேண்டும். மன அமைதி மூலாதாரத்துடன் தொடர்புடையது. பணநிலைமையும் இதனுடன் இணைந்தது. அடிப்படை தேவைகள் இதன் மூலம் நிர்ணயிக்கப்படும். உணவு, உறக்கம், பாதுகாப்பு இவை இதன் பங்கு. உடல் வலிமை இதை பலப்படுத்தும். தியானம் இதை சீராக்கும். மண் தொடர்பு இதை உயிர்ப்பிக்கும். இயற்கை அருகில் இருந்தால் இது வலிமை பெறும். மூலாதாரம் சிவப்பு நிறம். சிவப்பு சக்தியின் அடையாளம். வாழ்க்கையின் ஆரம்ப சக்தி இதுவே. பயம் ஒரு அறிகுறி மட்டுமே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுங்கான வாழ்க்கை இதை வலுப்படுத்தும். தன்னம்பிக்கை இதிலிருந்து உருவாகும். தன்னை நம்புவது மிக முக்கியம். நிலைத்த மனம் வெற்றிக்கு வழி. உடல் மற்றும் மனம் இணைந்து செயல்படும். மூலாதாரம் இல்லாமல் உயர்வு இல்லை. அடித்தளம் பலமாக இருந்தால் வளர்ச்சி நிச்சயம். வாழ்க்கையில் நிலைமை தேவை. தியானம் மனதை அமைதியாக்கும். அமைதி மூலாதாரத்தை தூண்டும். சுவாசம் கவனித்தால் மனம் நிலைபெறும். இயற்கையை அணுகுவது நல்லது. மண்ணில் நடப்பது சக்தி தரும். காலில் மண் தொட்டால் மனம் தெளியும். உடற்பயிற்சி உடலை உறுதிப்படுத்தும். வலிமையான உடல் சமம் வலிமையான மூலாதாரம். உணவு மிக முக்கியம். பூமியில் வளரும் உணவுகள் சிறந்தவை. காய்கறிகள் உடலை நிலைநிறுத்தும். இயற்கை உணவு மனதை அமைதியாக்கும். ஒழுங்கற்ற வாழ்க்கை பாதிப்பு தரும். ஒழுங்கு வாழ்க்கையை உயர்த்தும். பயத்தை விட தைரியம் தேர்வு செய். நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றும். சிறிய முயற்சியும் பெரிய மாற்றம் தரும். தினமும் சிறிது நேரம் தியானம் செய். மனதை கேள், அது வழிகாட்டும்.